நின்ன கோழி பறந்தும். எங்கடா போற? என்ன பண்ணிடுற? பைத்தியக்கார மாதிரி இது பண்ணிடுற. தனியா பேசிட்டு இருக்கீங்க? நான் தனியா பேசினேன்னா? ஆமாண்ணே, இப்பதானே பேசி காதுல ரெண்டுத்திலயும் மாட்டின்னு வந்துட்டு ஏதோ புலம்பின்னு வர. என்ன பண்ணுகிற? கத்தாதீங்க அக்கா, ஸ்லோவா பேசுங்க. ஓ, இப்பதான் உனக்கு கத்துற மாதிரி தெரியுதா? இவ்வளவு நேரம் கத்துன்னு உனக்கு தெரியல. நான் என்ன பண்றேன்னு தெரியாம பேசிட்டு இருக்கேன். சரி, என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன விஷயம்? நான் இயற்கையை ரசிச்சு பாட்டு பாடிட்டு இருக்கேன். பாட்டு பாடினியா? உங்களுக்கு பாடவே தெரியாத? ஒரு பாட்டு பாடு. கலாய்க்கிற மாதிரி இருக்குண்ணே. இல்லடா, நீ பாட்டு பாடுவேன்னு சொல்றேன். எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு. நீங்க எல்லாம் இந்த மாதிரி உங்களை மாதிரி டிமோட்டிவேட் பண்ற ஆளுங்கிட்ட எல்லாம் நான் பாடி. சரி, ஒரே ஒரு பாட்டு பாடு. நான் இப்ப எங்க போறேன்னு தெரிஞ்சாலே நீங்க ஷாக் ஆகி வயிற்றுச்சல்ல எதனா ஆயிருவ ப்ரோ. எங்கடா போற? ஸ்டார் சிங்கர்ஸ் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீரா? கேள்விப்பட்டு. உங்க ஒரு பாட்டு பாடு. நான் தான் இப்பதானே சொன்னேன், டிமோட்டிவேட் பண்றவங்க கிட்ட நான் பாடி காட்டலாம். நீ அங்க போய் பாடுறத அண்ணன் கிட்ட ஒரு வாட்டி பாடி காட்டுறா. எப்படி இருக்கு? நானும் சொல்றேன். நின்ன கோழி வரணும். சம்மரா, சூப்பர். இது ஸ்டார்டிங் தான். ஃபுல் பாட்டு பாடணும்னா வெய் சிலிர்த்து. எங்க போறேன்னு? ஸ்டார் சிங்கர்ஸ். ஸ்டார் சிங்கர்ஸா? புதுசா வந்திருக்கனே. உங்கள மாதிரி ஆளுங்க தான்டா அவங்க தேன்னுகிறானுங்களே. ஆமாடா, என்னை மாதிரி திறமை மிக்க ஆட்கள்லாம் அங்க போனாதான். திறமை மிக்க இல்ல, ஆர்வ கோளாறுங்களை தேன்னுகிறானுங்க. டேய், அவன் அங்க இது பண்றது, ஸ்கேம் பண்றது ஆரம்பிச்சாங்கடா. என்ன சொல்றீங்க? ஆமா, உங்கள மாதிரி திறமை உள்ளவங்கள, ஆர்வ கோளாறுங்கள, அதாவது நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் கிடைக்காதா, நம்மளுக்குன்னு ஒரு மேடை கிடைக்காதா அப்படின்னு ஏங்குறவங்கள வச்சு ஸ்கேம் நடக்குது. எனக்கு அப்பயே ஒரு சந்தேகம்னா, எதுக்குடா இவனுங்க முன்பதிவு பண்ணணும்னு காசு கேக்குறாங்க? காசு? ஆமா, உங்ககிட்ட இந்த காசை வாங்கி ஓடி போறதுக்குதான். அது என்ன சொச்ச அமௌண்ட் வாங்கிட்டா நேர்ல ஒருத்தர் கேட்ட சொச்ச அமௌண்ட் ஒரு 50-60 பேர் உன்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பானுங்க? என்னைய மாதிரி நான் வருத்தம் தானே. உன்ன மாதிரி வருத்தம் தான். ஆர்வக்கோளாறு மாதிரி சொல்றேன். எனக்குன்னு ஒரு மேடை கிடைக்காதா, எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஏங்குறான்ல, அவங்கிட்ட எல்லாம் வாங்கி அப்படியே அப்ளேஸ் பண்ணி எடுத்துன்னு போறதுதான். ஆனா நீங்க பொய் சொல்ற மாதிரி இருக்குண்ணே. நான் பொய் சொல்றேன்னா? என்னுடைய வளர்ச்சியை தடுக்க ஓஹோ அதுக்குள்ள ஆளை போட்டு இந்த மாதிரி போட ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க நம்ப மாட்டீங்களா? ஆனா என் இசை பயணத்துல இது முதல் அடி. இப்பவே இந்த மாதிரி தடங்கள் வரதான் செய்யும். இதெல்லாம் ஏறி மிதிச்சுட்டு நின்ன கோழி பாடிக்கிட்டு போய்கிட்டே இருக்க போறேன். ஒரு நிமிஷம் தம்பி, நீ நின்னு கோரி பாட்டு பாடினரு. இந்த மெசேஜ பாரு. வேற பாட்டு ஒண்ணு பாடுவானே? இல்ல, நீ முதல்ல பாரு, வாய்ஸ் மெசேஜோட கேளு. ஆனா இந்த மாசம் 25-26 ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, ஒரு வாய்ஸ் தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க போட்டாங்கன்னா, குழந்தைகள் முதல் பெரியவர் வரைன்ற மாதிரி போட்டாங்க. இப்போ கூப்பிட்டு கேட்கும்போது அதுக்கு காசு கொடுக்கணுன்ற மாதிரி கேட்குறாங்க. இது என்ன கதைன்னு எனக்கு தெரியல. அவங்க ரெசார்ட்டுக்கு கூப்பிட்டு கால் பண்ணும்போது பேசுகிறப்போ அவங்க எதுவும் மதிக்கவே இல்லை. அவங்க நம்மளை உதாசீனப்படுத்துகிறாங்க. கேட்டியா? பாத்தியா? ஆமா, நான் என்ன பேசுறேன். ஸ்ரீ கல்கி ஜம்ஜம் ரெசார்ட் ஈரோட்ல கவுந்தம்பாடியில இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்றோம். என்ன பேர் சொன்னீங்க? ஸ்ரீ கல்கி ஜம்ஜம் ரிசார்ட். ஜம்ஜம். இந்த வார்த்தையை கேட்டுதான் போனான்னு பார்த்தேன் நானு. நீ ஏமாத்திருப்ப. உன்னை எப்படி காப்பாத்த நம்பர் அண்ணன்? கட்டிட்டேனே காசு. கட்டிட்டியா? போயிச்சு போ. எப்படி நான் எடுக்கிறது சொல்லுங்க. ஒன்னும் பண்ண முடியாது. நீல கேஸ் குத்தாதான் இதுவாகும். ஈரோட்ல கவுந்தம்பாடியில இது மாதிரி இந்த ரெசார்ட்ல ஸ்டார் சிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நிகழ்ச்சி நடத்துறோம். எல்லாரும் முன்பதிவு கட்டுங்க, பாட்டு பாடுங்க, உங்களுக்குன்னு உங்க அங்கீகாரம் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேரை ஏமாத்தி இது பண்ணி காசை ஏமாத்திருக்கானுங்க. உங்களை மாதிரி அங்கீகாரம் கிடைக்காதா, எனக்குன்னு ஒரு ஸ்டேஜ் கிடைக்காதா, என் திறமைய நான் வெளிக்கொண்டு வர மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குறவங்கள இது மாதிரி ஏமாத்துறானுங்கடா. அதனால உஷாராயிரு. நீ நல்லா பாட்டு பாடுவ, அதுல எந்த வேணாம், நீ பாடி காமிச்சது வரைக்கும் போதும். இதுக்கப்புறம் ஆச்சுன்னா நீ இதுவாரு, இதுல வேற இவரு பாட்டு பாடுறாரா, இவரை நாங்க தடுக்கிறோமா, இவரு காட்டாற்று வெள்ளமா, இவரை நாங்க தடுக்கிறோமா, போடா ஏமாந்து போயிருப்ப, அதை நான் தடுத்துருக்கேன், உனக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. என்னோட 7ஆம் அறிவை நீங்க உளிய வச்சு தட்டி ஓபன் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்ஸ். இந்த மாதிரி வேற ஏதாவது வாய்ப்பு வந்தா எனக்கு கண்டிப்பா நான் வாய்ப்பு வந்தா சொல்றேன். கண்டிப்பா ஜெயிப்பேன். கண்டிப்பா ஜெயிப்பேன். கோழி. ஐயோ.